பார்க்க போகிறது illustration 3. illustration 3ல பார்த்தீங்கன்னா டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். the data pertaining to heavy engineering limited. The data pertaining to heavy engineering limited as follows. The end of the 31st 3/2022, direct materials 9 lakhs, direct wages 7,50,000, selling and distribution overheads 5,25,000, administration overheads 4,20,000, factory overheads 4,50,000, and profit 6,09,000. Prepare cost sheet showing all details. ரொம்ப ஈஸி. காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். காஸ்ட் ஷீட்டு இல்லையா, என்ன பண்ணுவீங்க, டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 9 லட்சம் அப்படி தூக்கி போடுறீங்க இல்லையா. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். 9 லேக்கு 7,50,000 இல்லைங்களா. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸு இருக்குது. அப்போ நமக்கு காஸ்ட் ஷீட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த காஸ்ட் ஷீட் ஃபார்முலாவை நம்ம பார்க்கணும். வாட் இஸ் காஸ்ட் ஷீட் ஃபார்முலா? இப்போ டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் லேபர் ப்ளஸ்ஸு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லையா. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கூட்டி வர்றது தான் ப்ரைம் காஸ்ட்டு. அப்போ இங்கே அதே தான் வந்திருக்கும் பாருங்களேன். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சேர்ந்தால் ப்ரைம் காஸ்ட்டு 16,50,000. 9 லட்சத்து 7,50,000. இந்த ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கூட்டினா, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 4,50,000 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து ப்ரைம் காஸ்ட். இப்போ ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கூட்டினா என்ன கிடைக்கும்? ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைக்கும். ஒர்க்ஸ் காஸ்ட்டோட என்னத்தை கூட்டணும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ளஸ்ஸு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வருது. இந்த இடத்துல அட்மின், இங்கே தான் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சரி, இதுதான் காஸ்ட் ஷீட் இல்லையா. இந்த சேம் அப்ளை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். 9 + 7,50,000. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் கூட்டினா நமக்கு வருது ஒர்க்ஸ் காஸ்ட்டு. ஒர்க்ஸ் காஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் கூட்டினா வருது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதில் எங்கே சார் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் 4,20,000 கூட்டியாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா. அடுத்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு 5,25,000 கொடுத்தாங்க. ஸோ 5,25,000 கூட்ட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அதோட ப்ராஃபிட் கூட்டினா சேல்ஸ் இல்லையா. ஸோ யூ கெட் ஆன்சர்ஸ் வெரி ஈஸிலி. இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் நீங்கள் ஒரு 5 செகண்ட்லேயே பார்த்து டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். இதுதான் மேட்டர்னு கேட்டால் தட் டசன்ட் மேட்டர், இது மேட்டர் கிடையாது. அப்போ எது மேட்டர்? ஃபார் 2022-23 factory received work order, it is estimated that direct materials would be 1,20,000 அல்ல 12 lakh, and direct labor cost 7,50,000. For 2022-23 factory has received work order, அதில் estimate direct materials வந்து எவ்வளோ 5 லட்சம் இருக்குமா, லேபர் வந்து 7,50,000 இருக்குமா. What would be the price of work order if the factory intends to earn the same rate of profit on sales, assuming that selling and distribution overheads has gone up by 15%. Factory recovers factory overheads as a percentage of direct wages, administrative and selling distribution overheads as percentage of works cost based on the cost rates prevalent in the previous years. அப்போ நம்மள்ட்ட என்னதான் இருக்குது? 2 ஃபிகர் தான் இருக்குதுங்க. ஒன்று 12 லேக்கு, ஒன்று லேபர். அப்போ டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கிடைச்சிச்சு, டைரக்ட் வேஜஸ் கிடைச்சிச்சு. 5,75,000.
அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 19,50,000 தானே வருது. ஸோ இது வந்து கூட்டினா 2,00,000, ரெண்டுத்தையும் கூட்டினா 19,50,000 தான் வருது. அப்போ இது பேர் என்னங்க சார்? ப்ரைம் காஸ்ட். ஆமாம் தானே? ப்ரைம் காஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் 60% எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லிட்டா what would be the price of work order if the factory intends to earn the same rate of profit on sales, assuming that the selling and the distribution overheads gone up by 15%. The factory overheads, factory recovers factory overheads as percentage of fair wages. சரி, அப்போ போன தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 4,50,000 இல்லையா? என்னங்க சொல்லுங்கள், 4,50,000. அப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் recovers factory overheads as percentage of direct wages. What is direct wages? 7,50,000 divided by 7,50,000 into 100. அப்போ ஃபேக்ட்ரி ரெக்கவர்ஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு. இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு எதில் டைரக்ட் வேஜஸில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 60% இருக்குதுன்னா அப்போ இப்பயும் 60% தானே வரணும். அப்போ 60% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதே டைரக்ட் வேஜஸில் 7,50,000 60% போட்டால் 4,50,000. ஆஹா சூப்பர், எப்பவும் பிரச்சனை கிடையாது. அப்போ அதே சேம் ஆன்சர் தான். அப்போ 24 lakh வந்துச்சு. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, gone up by 15%. போன தடவை அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? இல்லைங்க, assuming the selling and distribution overheads has gone up by 15%. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒர்க்ஸ் காஸ்ட்டில் தானே எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ ஒர்க்ஸ் காஸ்ட்டு, அதாவது ஒர்க்ஸ் காஸ்ட்டு 24, அங்கே எவ்வளோ இருந்துச்சுன்னு நல்லா கவனிக்கும். ஒர்க்ஸ் காஸ்ட்டு இங்கே எவ்வளோ இருந்துச்சு? 21 லட்சம். அப்போ 4,20,000 வகுத்தல் 21 லட்சம், இப்போ 20%. அப்போ எவ்வளோ போன வருஷம் இருந்திருக்குது? 20% இருந்திருக்குது இல்லையா? அப்போ இந்த வருஷமும் 20%-ஆ நம்ம கேட்கலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். போன வருஷம் அதே தான் இருந்துச்சுன்னா அவன் அப்படி தானே சொல்கிறான். What would be the price of order if the factory intends to earn the same rate of profit on sales, assuming that selling and distribution overheads has gone up by 15%? சொல்கிறோம். அப்போ போன தடவை என்ன இருந்துச்சு? 20% இருந்துச்சா? எப்படி? இதில் ஒர்க்ஸ் காஸ்ட்டில் எவ்வளோ இருந்திருக்குது? ஒர்க்ஸ் காஸ்ட் 21 லட்சத்துக்கு 20% போட்டால் 4,20,000 வந்துருக்குது. அப்போ இங்கே அதே தான் போட்டுறாங்க. 24 லட்சத்துக்கு 20% போட்டால் 4,80,000 போட்டுறாங்க. சரி, இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 28,80,000 வந்துருச்சு. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னங்க செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸு? அதையும் நம்ம போன வருஷமே பார்க்கணும் இல்லையா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் வந்து 5,25,000. அப்போ 5,25,000 என்பது 25,20,000. ஏன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் போடணுமா? அப்போ அது கேள்வி வருது இல்லை? அப்போ வந்து 40% சொல்கிறாங்க. அதாவது 40%. What is 40%? It's very important. Selling and distribution overheads 40% into 24 lakh. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். சார் 24 லேக்கில் 40% எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ assuming that selling and distribution overheads gone up by 15%. அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. 5,25,000 ஒர்க்ஸ் காஸ்ட்டில் எவ்வளோ இருந்துச்சு? எல்லாருமே இதில் போட்டக்கூடாது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட்டக்கூடாது. அவங்க சம் எல்லாமே அப்படி தான் தப்புனாங்க. அதாவது 5,25,000 இருக்குன்னா நம்ம வந்து எல்லாமே ஒர்க்ஸ் காஸ்ட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட்டு தான் பேஸ் பண்ணிக்கணும். ஒர்க்ஸ் காஸ்ட் எவ்வளோ? 21 லட்ச ரூபாய்னா இதை தான் நீங்கள் பேஸ் பண்ணணுமே தவிர
ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன எடுத்தீங்க, ஃபேக்ட்ரி காஸ்ட் எடுத்துட்டீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்கிட்ட நீங்கள் அதை வச்சு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 4,20,000 போட்டீங்க. ஸோ இது 20% நம்ம கண்டுபிடிச்சோம். ஒர்க்ஸ் காஸ்ட் தான் பேஸ் பண்ணுறோம், இது அட்மின். ஆனால் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குதுன்னா நம்ம அதானே பார்த்தோம். வாட் இஸ் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 5,25,000 இல்லைங்க. 5,25,000 செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் டிவைடட் பை 24 lakh into 100. அப்போ you will get an answer very easily. 5,25,000 divided by 21 lakh into 100. அப்போ 25%. எக்ஸிஸ்டிங் 25%. இப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுதுன்றாங்க, 15%. அப்போ 40%. அப்போ 21 லட்சத்தில் 40% போட்டால் 8,40,000. அப்போ 8,40,000 அப்படின்றது வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக இங்கே வந்துடும். ஆனால் நம்ம ஏன்னா அங்கே 21 லட்சத்தில் நம்ம போட முடியாது. ஏன்னா இங்கே என்ன ஒர்க்ஸ் காஸ்ட் அதுதானே நம்ம போட முடியும், அது எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடியது. அப்போ இங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடியது வந்து 24 லட்ச ரூபா. அப்போ 24 லட்சத்துக்கு நீங்கள் போடணும். அப்போ 24 லட்சத்துக்கு 40%. அப்போ 24 லட்சத்துக்கு 40% போட்டால் 9,60,000. ஸோ 9,60,000. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராஃபிட்டு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, what would be the price of work order if the factory intends to earn the same rate of profit on sales. அப்போ போன தடவை என்ன ப்ராஃபிட் வந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ ப்ராஃபிட் போன தடவை எப்படி கண்டுபிடிச்சாங்க, ரிவைஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் 6,09,000 போன தடவை. என்ன கொஞ்சம் போன தடவை 6,09,000 வகுத்தல் 36,54 இன்ட்டு 100. ஸோ 16.67%. இதுலைங்க சேல்ஸில் இல்லையா, சேல்ஸில் 16.67%னா காஸ்ட்டில் எவ்வளோ நம்ம சொல்லணும் இல்லைங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இது வந்து எல்லாத்துக்குமே குழப்பமாக தான் வரும். அதுதான் இந்த ஃபார்முலா போட்டிருப்பாங்க. அதாவது காஸ்ட்டு ப்ளஸ்ஸு ப்ராஃபிட்டு இஸ் ஈக்குவல் டு சேல்ஸு. இது உலகத்துக்கு தெரியும். இப்போ போன கணக்கில் வந்து ப்ராஃபிட் சொல்லிட்டான். எவ்வளோ சொல்லிட்டான், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் 100 ரூபா அப்படின்னா ப்ராஃபிட் 20 ரூபானா காஸ்ட்டு 80 ரூபா தான் இருக்குது. இதான் உலக நியதி இல்லையா. 80 ரூபா காஸ்ட் ஆஃப் சேல்ஸு இல்லைங்களா. 80 ரூபா வந்து அந்த பொருளோட விலை. இருபது ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா சேல்ஸ் 100 ரூபாய் இருக்கும். இது உலக நீதி. இப்போ நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 38,40,000. ப்ராஃபிட் எனக்கு என்னன்னு தெரியாது, இது 100 ரூபாயா இருக்கலாம் இல்லைங்களா. ப்ராஃபிட் அமௌண்ட் சொல்லிட்டா போன டைம் முடிச்சது 16.67%. சேல்ஸில் 16.67%. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது அதுதானே கேள்வி. நம்மள்ட்ட என்ன இருக்குது, 38,40,000 இருக்குது. அப்போ இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். அதாவது இப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிடும் இல்லையா. அப்போ 38,40,000 என்பது 100 மைனஸ் 16.67 இல்லையா. அப்போ 83.33க்கு சமம்.
அப்படின்னா 100க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சலாம். இப்போ 38,40,000 வகுத்தல் 83.33%. இப்போ 46,08,184 இருந்தீங்களா, அதான் இங்கே வந்துருக்கு பாருங்க ஆன்சர். 46,08,000 நம்ம பண்ணுறது ஓரளவுக்கு கரெக்ட் இல்லையா? இதில் 16.676667% போட்டிங்கன்னா யூ வில் கெட் an answer, that is 7,68,000. ஸோ சிம்பிளான ஆன்சர்ஸ். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு ஒரு பெரிய தாரக மந்திரம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ காஸ்ட்டு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சேல்ஸு, இந்த ப்ராஃபிட்டை கொண்டு போய் அந்த பக்கம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 100 மைனஸ் 16.67 போச்சுன்னா காஸ்டோட பர்சன்டேஜ் கிடைக்கும். காஸ்டோட பர்சன்டேஜ் வகுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 100க்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் கிடைச்சாவே டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்குன்ற ஒரு எளிமையான சம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஜாப் ஷீட்டு, அந்த ஜாப் காஸ்ட்டு வச்சு இந்த வருஷத்துக்கு சேம் மாடலில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இந்த கணக்கில் இல்லை, எல்லாமே அப்சர்வேஷன் மைண்டில் தான் இருக்குது. ஸோ வச்சு வெரி ஈஸி.